16 5G. ஸோ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா டெக்னோவில் ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்குது. ஸோ அதே மாதிரியே டிசைன் இருக்கும். அந்த மாடலை பற்றி லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரியல்மியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைட்டான் பேட்டரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிவர்ஸ் சார்ஜருமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 0 to 100% வந்து 1.5 நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜர் எடுமா. இந்த 7000 mAh பெரிய பேட்டரியை வச்சு ஒரு 2 நாளைக்கு லைட் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். ஹெவி யூசேஜுக்கு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நல்லாவே நிற்கும். ஸோ நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவுக்கு வருவோம். இதில் நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுக்கு DT Star D+ கிளாஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேவுக்கு பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 4200 nits கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 பிட் பேனல் தான். 1.7 பில்லியன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். சைஸை பொறுத்த வரைக்கும் 16.69 சென்டிமீட்டர் வருது. இது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸோ 1.5K ரெசல்யூஷன் கொண்டதெல்லாம் கிடையாது. ஸோ 120 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 93% கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 183 கிராம் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் IP66, 68, 69 and 69K கொடுத்துருக்காங்க. தண்ணியில் வச்சு நம்மளால ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துக்க முடியுமா? இருந்தாலும் தண்ணியில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது, டேஞ்சர் தான். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் Android 16லையும் Realme UI 7.0ல ரன் ஆகுது. 3 வருஷத்துக்கு OS அப்டேட் வருமா, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வருமா. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வைடாங்கல் 50 MP, இன்னொன்று 2 MP மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 4K சப்போர்ட்லாம் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. 1080p 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே 50 MP கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயுமே 4K கிடையாது. 1080p 60 fps தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியே 4K கிடையாது, அப்புறம் முன்னாடி கொடுப்பாங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek Dimensity 6400 டர்போங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 கோடில் பண்ணது தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சத்துக்கு மேலேயே வருது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இந்த விலைக்கு வந்து எனக்கு கரெக்டு அப்படின்னு தோணலை. நான் ப்ரைஸை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரேமை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 828, 8256, 12256 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. LPDDR4X தான் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்குது. ஸோ SD கார்டு சப்போர்ட் நமக்கு இந்த மொபைலில் கிடையாது. ஆனால் OTG சப்போர்ட் இருக்குது. SD கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு மெமரி கார்டு அர்ஜென்ட்டுக்கு வந்து இப்படி காப்பி பண்ணி அப்படியே வேற எங்கேயும் பேஸ்ட் பண்ணி வந்துட்டு போய் ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு இதில் நானோ சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இது 5G ப்ராசஸர் தான், 5G மொபைல் தான். ஆனால் இதில் eSIM சப்போர்ட் கிடையாது. Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க. USB Type-C தான். ஸோ 3.5mm ஜாக் கொடுக்கல. நம்மளால வந்து அந்த குண்டு பின் வச்சு நம்மளால பாட்டை கேட்க முடியாது. ஆனால் Type-C ஹெட்ஃபோன் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸுக்கு வருவோம். ஸோ 3 ரேம் வேரியன்ட் சொல்லியிருந்தேன்னா 828 32,000 கொடுத்துருக்காங்க. 8256 34,000 கொடுத்துருக்காங்க. 12,256 37,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸை பார்த்தோம்னா அப்படியே வந்து 30 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதில் போயிட்டு 6400 டர்போங்கிற ப்ராசஸர் கொடுத்து இந்த மொபைல் அப்படியே முடிச்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அப்படியே டெக்னோ ஸ்பார்க் 50 5G அப்படிங்கிற மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதை காப்பி அடிச்சது அப்படிங்கிறது தெரியல. இந்த மொபைலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் பாருங்க. ஸோ இதில் ஆனால் இதில் பேட்டரி வந்து 6500 தான் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னோவில் 45 வாட் சார்ஜர் வருது. ஸோ டெக்னோவில் வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 6400 தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் டர்போங்கிற ஒரு நம்பரை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து ஒரு 5 லட்சம் அதுக்கு மேலே தான் வரும் டெக்னோவில். அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 6 லட்சத்துக்கு மேலே வர மாதிரி. ஆனால் இதில் நமக்கு 2 வேரியன்ட் தான் ரேம் வருது. 4128 628 17 428 19 628 ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஒரே டிசைன், ப்ராசஸரும் சேம் தான். கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே ப்ரைஸ் வருது. பேட்டரி நல்லா பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே ஓரளவு பண்ணியிருக்காங்க, கேமரா வேஸ்ட்டு, ப்ராசஸர் வேஸ்ட்டு. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அந்த டிசைனுக்காக மட்டும்தான் அந்த மொபைலை வந்து பெருசாக ஹைப் பண்ணி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இதே டிசைன் தான் டெக்னோலேயும் இருக்குது. ஸோ இருந்தாலும் இது ஒரு ரியல்மி ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். டெக்னோ வந்து கொஞ்சம் நிறைய பேர் அது வாங்குறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் டிசைன் தான். ஸோ இந்த Realme 16 5Gயோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். மொத்தம் இந்த மொபைல் வந்து 2 கலர் வேரியன்ட் வருது. ஏர் ஒயிட் ஒன்று, ஏர் பிளாக்னு வருது. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.